நம்ம பார்க்குறது வந்து பார்த்தோன்னா லிமிட்டேஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்லி biodegradable contaminants can be transformed using bioremediation process. ஸோ அப்போ biodegradable content இருந்தால் மட்டும்தான் நம்ம bioremediation பண்ண முடியும். மற்ற பொருட்கள் நம்ம என்ன பண்ண முடியாது, bioremediation பண்ண முடியாது. Next, bioremediation process must be specifically made in accordance to the conditions at the contaminated site. ஸோ அப்போ contaminated site எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுனுடைய கண்டிஷன்ஸை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், பயோரெமிடியேஷன்ஸ் பண்ண முடியும். எல்லா இடத்துலையும் என்ன பண்ண முடியாது, காமனான ஒரு மெத்தடை பயன்படுத்த முடியாது. அடுத்து ஸ்மால் ஸ்கேல் டெஸ்டஸ் ஆன் எ பைலட் ஸ்கேல் must be performed before carrying out the procedure at the contaminated sites. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ஸ்மால் ஸ்கேல் டெஸ்ட்டு தான் பண்ண முடியும். ஆன் எ பைலட் ஸ்கேல் must be performed பிஃபோர் கேரிங் அவுட் த ப்ரொசீஜர். எதுக்கு, கண்டாமினேட்டட் சைட்டில் ப்ரொசீஜர் ஏற்படுறதுக்கு ஸ்மால் ஸ்கேல் டெஸ்டஸ் ஆன் பைலட் ஸ்கேல் தான் நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியும். த யூஸ் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி டு கிரியேட் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கனிசம்ஸ் ஆர் எ கான்சோர்சியம் ஆஃப் மைக்ரோப்ஸ் ஃபார் பயோரெமிடியேஷன் ப்ராசஸ் ஹேஸ் கிரேட் பொட்டன்ஷியல். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஜெனட்டிக் இன்ஜினியர்டு டெக்னாலஜி மூலமாக உருவாக்கப்பட்ட மாடிஃபைடு ஆர்கனிசம்ஸ் மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும். நேச்சுரல் டக்கர்டை நம்ம என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. அடுத்த டாபிக் வந்து பார்த்தோன்னா பயோஃபியூல் அல்லது ஆல்கல் ஃபியூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்கல் ஃபியூல் ஆல்சோ நோன் அஸ் ஆல்கல் பயோஃபியூல் ஆர் ஆல்கல் ஆயில் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் டு லிக்விட் ஃபாசில் ஃபியூல்ஸ், அதாவது லைக் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், ரைட்டா. ஸோ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம எதை பயன்படுத்தலாம், இந்த ஆல்கல் ஆயில்ஸை பயன்படுத்தலாம். This is also used as a source of energy-rich oils. Also, algal fuels are an alternative to commonly known biofuel sources obtained from corn and sugarcane. ஸோ இப்போ மக்காச்சோளம் அண்டு சுகர்கேன், கரும்புலேருந்து எடுக்கக்கூடிய அந்த பயோஃபியூல்ஸுக்கு ஆல்டர்னேட்டாகவும் நம்ம இதை என்ன பண்ணலாம், பயன்படுத்த முடியும். த எனர்ஜி கிரைசிஸ் அண்ட் த வேர்ல்டு ஃபுட் கிரைசிஸ் ஹவ் இனிஷியேட்டட் இன்ட்ரெஸ்ட் இன் ஆல்கல் கல்ச்சர், அதாவது ஃபார்மிங் ஆல்கே. ஸோ ஆல்கல் கல்ச்சரை வந்து நம்ம இனிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு எதுன்னு பார்த்தோம்னா அந்த எனர்ஜி கிரைசிஸ் அந்த வேர்ல்டு ஃபுட்டு கிரைசிஸ், உணவு பற்றாக்குறை தான், ரைட்டா. ஆற்றல் தேவை மற்றும் உணவு தேவை, இது ரெண்டும் தான் வந்து பார்த்தோன்னா ஆல்கல் கல்ச்சரை இனிஷியேட் பண்ணுது ஃபார் மேக்கிங் பயோடீசல் அண்ட் அதர் பயோஃபியூல்ஸ் ஆன் லேண்ட்ஸ் அன்சூட்டபிள் ஃபார் அக்ரிகல்ச்சர். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே பண்ண முடியும், ஃபார் மேக்கிங் பயோடீசல் அண்ட் அதர் பயோஃபியூல்ஸ் ஆன் லேண்ட்ஸ் அன்சூட்டபிள் ஃபார் அக்ரிகல்ச்சர், விவசாயம் செய்ய முடியாத நிலங்களில் நம்ம இந்த பயோஃபியூல் மேக்கிங்ஸை பண்ணலாம், ரைட்டா. ஃபார்மிங் ஆல்கேவை Biotechnology brownie is normally used to produce algal biofuel. ஸோ இப்போ இந்த Biotechnology brownie அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோன்னா எதை ஆல்கல் ஃபியூலை உருவாக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசம். ஸோ இது ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன், சன் எனர்ஜி. ஸோ இது ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். ஆல்கல் பயோஃபியூல் சன்லேருந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்கே ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் வளர்க்குறோம். ஸோ அது என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கும். ஸோ இப்போ வெஹிக்கிள்ஸ்லேருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை அதை எடுத்துகிட்டு வளரும். அண்ட் அதர் தென் இது என்ன பண்ணும், ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்குது. தென் இதுலேருந்து ப்ரோட்டீன்ஸும் ரெசிடியூஸும் நம்ம எடுக்க முடியும். ரெசிடியூஸ்லேருந்து பார்த்தோன்னா கிளைசரின் ப்ராடக்ட்ஸையும் ரெனியூவபிள் ஃபியூல்ஸையும் நம்ம உருவாக்கிக்க முடியும். ஃபியூல் வந்து கார்பன் டை காருக்கு வெஹிக்கிள்ஸ் பயன்படுத்தலாம். இதுலேருந்து வரக்கூடிய ஸ்மோக்கை ஆல்கே வந்து எடுத்துக்கும், ரைட்டா. தென் அடுத்து வந்து பார்த்தோன்னா பயாலஜிக்கல் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் பை ஆல்கே. ஸோ பயாலஜிக்கல் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பயாலஜிக்கல் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் வித் ஆல்கே இஸ் எ மெத்தட் ஆஃப் ஃபோட்டோபயாலஜிக்கல் வாட்டர் ஸ்பிளிட்டிங், அதாவது ஃபோட்டோபயாலஜிக்கல் வாட்டர் ஸ்பிளிட்டிங், லைட் மூலமாக வாட்டர் ஸ்ப்ளிட் பண்ணுறது. அதாவது வாட்டர் ஸ்ப்ளிட்டிங் அப்படின்னா H2O உடச்சி ஆக்சிஜனாகவும் ஹைட்ரஜனாகவும் பிரிக்கிறது தான், ரைட்டா. In normal photosynthesis, the algae Chlamydomonas reinhardtii releases oxygen. ஸோ இப்போ நார்மலாக ஃபோட்டோசிந்தசிஸும் போது என்ன நடக்கும், இந்த ஆல்கே மட்டும் என்ன ரிலீஸ் பண்ணுதுன்னா ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. மேக்ஸிமம் எல்லா ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கனிசமும் என்ன பண்ணும், photosynthesis போது ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். when it is deprived of sulfur, it switches to the production of hydrogen during photosynthesis and the electrons are transported to ferredoxins. ஸோ அப்போ இதோட என்ன பண்ணும், when it is deprived of sulfur, இதோட சல்ஃபர் சேரும்போது டெப்ரைவ் ஆகும்போது it switches to the production of hydrogen during photosynthesis, அங்கே வாட்டர் ஸ்பிளிட் ஆனது நடக்கும், ரைட்டா. அதாவது ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர், ஒன் ஆஃப் த மெக்கானிசம் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ அப்போ அதன் மூலமாக என்னாகும் அப்படின்னா ஹைட்ரஜன் தனியாக பிரியும் அண்ட் த எலக்ட்ரான்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட் டு த ஃபெரடாக்சின்ஸ். ஃபெரடாக்சின் சிந்தசிஸுக்கு அந்த எலக்ட்ரான்ஸ் பூரா போயிடும், ரைட்டா. தென் Fe, hydrogenous, ferredoxin hydrogenous enzymes combine them into
ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்மேஷனுக்கு இந்த ஹைட்ரோஜனஸ் என்சைம்ஸுக்கு வந்துடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் பை ஆல்கே மூலமாக ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் பண்ணுறது. PS2 அப்படிங்கிறது ஃபோட்டோ சிஸ்டம் 2, PS1 அப்படிங்கிறது ஃபோட்டோ சிஸ்டம் 1. ஸோ இப்போ இதில் நடக்கிறது அதாவது ஃபோட்டோசிந்தசிஸுடைய ஃபஸ்ட்டு சைக்கிள், ரைட்டா. ஸோ இதில் தான் என்ன நடக்கும், ஹைட்ரஜன் கேஸும் ப்ரொடியூஸ் ஆகுது, ரைட்டா. தென் ப்ராஸ்பெக்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ராஸ்பெக்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிஸ்கவரி அண்ட் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் நியூ ப்ராடக்ட்ஸ் அப்டைன்ட் ஃப்ரம் பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸ். அப்போ பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸ்லேருந்து நியூ ப்ராடக்ட்ஸ் அப்டைன் பண்ணுறோம். ஸோ அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கமர்ஷியலைசேஷன் பண்ணுறோம், சரியா. இதை தான் நம்ம பயோப்ராஸ்பெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். பயோப்ராஸ்பெக்டிங் மே இன்வால்வ் biopiracy, in which indigenous knowledge of nature originating with indigenous people is used by others for profit without authorization or compensation to the indigenous people themselves. ஸோ அப்போ இந்த பயோபைரசி அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா விச் இண்டிஜினஸ் நாலேஜ் ஆஃப் நேச்சர். ஸோ அப்போ இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த அறிவு எங்கேருந்து எடுக்கிறோம், ஒரிஜினேட்டிங் வித் த இண்டிஜினஸ் பீப்புள், அந்த பகுதி மக்கள்கிட்ட கிடைக்கிது. இப்போ ட்ரைப்ஸ்ட்டு வந்து வாங்குகிறோம் அப்படின்னா ட்ரைபல் மெடிசன் அப்படிங்கிறது இண்டிஜினஸ் நாலேஜ், ரைட்டா. ஸோ அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இஸ் யூஸ்டு பை அதர்ஸ் ஃபார் ப்ராஃபிட், லாபத்துக்காக அதை பயன்படுத்துகிறோம். வித்தவுட் ஆத்தரைசேஷன், அவங்களுடைய அனுமதி இல்லாமலேயே, ஆர் காம்பன்சேஷன் டு த இண்டிஜினஸ் பீப்புள் தம்செல்ஸ். ஸோ அவங்கள்ட்ட காம்பன்சேட் பண்ணி என்ன பண்ணுறோன்னா, இதை கொடுக்குறேன் அதுக்காக நீங்கள் எனக்கு இதை கொடுங்கன்னு சொல்லி காம்பன்சேட் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம இதை வாங்குறோம். தட் இஸ் பயோபைரசி அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு இதை தான் நம்ம பயோபைரசியாக பார்க்க போகிறோம். பயோபைரசி கேன் பி டிஃபைன்ட் அஸ் த manipulation of intellectual property rights lost by corporations to gain exclusive control over national genetic resources without giving adequate recognition or remuneration to the original processes of those resources. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா கேன் பி டிஃபைன்ட் அஸ் த மனிப்புலேஷன் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸு. ஸோ இதை மனிப்புலேட் பண்ணுறோம். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் லாஸை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம அந்த கார்ப்பரேட் ஆஃபீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, மனிப்புலேட் பண்ணுறாங்க. எதுக்காக, டு கெயின் எக்ஸ்க்ளூசிவ் கண்ட்ரோல் ஓவர் நேஷ்னல் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ். ஸோ அதிகமான அந்த கண்ட்ரோல் அவங்க அந்த ஜெனட்டிக் ரிசோர்ஸ்லேருந்து எடுத்துக்கிறதுக்காக, வித்தவுட் கிவிங் அடிக்குவேட் ரெக்கக்னேஷன் ஆர் ரெமுனரேஷன் டு த ஒரிஜினல் ப்ராசஸஸ் அப்படிங்கிறவங்க அந்த இண்டிஜினஸ் பீப்புள். ஸோ அவங்ககிட்டருந்து எந்த ஒரு இதுவுமே வாங்காமல், ரைட்டா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் biopiracies include the recent patents granted by the US Patent and the Trademarks Office to American companies on turmeric, neem and most notably basmati rice. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இண்டிஜினஸ் டு த இண்டோ பாகிஸ்தான் சப்கான்டினென்ட்டு. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, அதாவது இந்த பாஸ்மதி ரைஸு, டர்மரிக்கு, நீம், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இண்டோ பாகிஸ்தான் சப்கான்டினென்ட்டில் மட்டுமே கிடைக்கிற அந்த இண்டிஜினஸ் நாலேஜ். ஸோ இதை அவன் என்ன பண்ணிக்கிறான்னா, அமெரிக்க கம்பெனிக்காரன் அதுக்கு பேட்டன்ட் வாங்கி வச்சுருக்கான், ரைட்டா. ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு நம்மளுடைய இது இல்லாமலே அவன் என்ன பண்ணுறான், அவன் பேட்டன்ட் வாங்கிக்கிறான். ஏன்னா இதை நம்ம வந்து பயன்படுத்துறதில்ல. ஸோ அப்போ நம்ம சொல்கிறது, அதாவது சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், நேச்சுரல் மெடிசன்ஸில் வந்து சொல்கிறத இந்த அலோபதிஸ் வந்து என்ன பண்ண மாட்டான், கேட்க மாட்டான். ஸோ அப்போ அதனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இப்போ அமெரிக்காக்காரன் என்ன பண்ணிட்டான், இதுக்கான பேட்டன்ட்லாம் அவன் வச்சுருக்கான், ரைட்டா. பயோபைரசி ஆஃப் நீம், வேம்பை எப்படி அவன் பயோபைரசி பண்ணான் அப்படின்னா, த பீப்புள் ஆஃப் இந்தியா யூஸ்டு நீம் அண்ட் இட்ஸ் ஆயில் இன் மெனி வேஸ் டு கண்ட்ரோலிங் ஃபங்கல் அண்ட் பாக்டீரியல் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ். இந்தியன்ஸ் ஹேவ் ஷேர்டு த நாலேஜ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த நீம் வித் த என்டையர் வேர்ல்டு. ஸோ இப்போ இவங்க உலகம் பூரா அந்த நீம்னுடைய நாலேஜை வந்து, நீம்னுடைய பயன்களை வந்து சொல்லியிருக்காங்க. Pirating this knowledge, the United States Department of Agriculture USDA and an American MNC multinational corporation வந்து பார்த்தோன்னா W.R. Grace in the early 90s sought a patent from the European Patent Office EPO on the method for controlling of diseases on plant by the aid of extracted hydrophobic neem oil. The patenting of the fungicidal and antibacterial properties of neem was an example of biopiracy, but the traditional knowledge of the Indians was protected in the end. ஸோ இப்போ இதை வந்து அவன் என்ன பண்ணான், கொள்ளையடிக்க பார்த்தான், பட் அது எண்டில் என்ன பண்ணிட்டோம், நம்ம அதை தடுத்துட்டோம். ஸோ ப்ரொடெக்டட் இன் த எண்ட். அடுத்து டர்மரிக் வந்து பார்த்தோன்னா பயோபைரசி கொள்ளை எப்படி நடந்துச்சுன்னா, த யுனைடெட் ஸ்டேட்ஸ் பேட்டன்ட் அண்ட் ட்ரேட்மார்க் ஆஃபீஸ் இந்த இயர் 1995 granted patent to the method of use of turmeric as an antiseptic agent. ஸோ இப்போ மஞ்சத்தூளை வந்து நம்ம ஆன்டிசெப்டிக்காக பயன்படுத்துறதுக்கு அவன் பேட்டன்ட் வாங்கி வச்சுருந்துருக்கான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், காலங்காலமாக புண்ணாயிடுச்சுன்னா அதில் மஞ்சத்தூளை தான் நம்ம தொட்டு வச்சுட்ருக்கோம் இல்லையா. ஸோ டர்மரிக் ஹேஸ் பீன் யூஸ்டு பை த இண்டியன்ஸ் ஆஸ் அ ஹோம் ரெமெடி ஃபார் த குயிக் ஹீலிங் ஆஃப் த wounds அண்ட் ஆல்சோ ஃபார் பர்பஸ் ஆஃப் ஹீலிங் ரேஷஸ். ஸோ இப்போ நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சாதாரணமாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு அவன் பேட்டன்ட் வாங்கி வச்சுருக்கான். த ஜர்னல் ஆர்டிக்கல் published by the Indian Medical Association in the year 1953
wherein this remedy was mentioned. ஸோ இப்போ 1953 இது என்ன பண்ணியிருக்கான், இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இதை ரெமடியை மென்ஷன் பண்ணி வச்சுருக்கான். தேர்ஃபோர் இன் திஸ் வே இட் வாஸ் ப்ரூவ்டு தட் த யூஸ் ஆஃப் டர்மரிக் ஆஸ் அன் ஆன்டிசெப்டிக் இஸ் not new to the world and is not new to invention but formed a part of traditional knowledge of the Indians. ஸோ 1953 நம்ம இதை பற்றி சொல்லியிருந்ததுனால இங்கே நம்ம என்ன பண்ணிட்டோம், இது ஒன்றும் புதுசு கிடையாதுன்னு உலகத்துக்கு நம்ம நிரூபித்தோம். அதன் மூலமாக இதனுடைய நாலேஜ் வந்து இந்தியன்ஸ்கிட்டே இருக்குது. The objection in this case, US Patent and Trademark Office was upheld and the traditional knowledge of the Indian was protected. It is another example of biopiracy. அடுத்து பயோபைரசி ஆஃப் பாஸ்மதி. ஸோ பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கிறதும் இப்போ பிரியாணி அரிசின்னு சொல்கிறோம் இல்லையா, காஸ்ட்லி பிரியாணி ரைஸ் பாஸ்மதி ரைஸ், நீளமான அரிசி. ஸோ அதுவும் வந்து பார்த்தோன்னா பைரசி கொள்ளையடிக்கப்பட்டது. எப்போ ஆன் September 2, 1997 the US Patent and Trademark Office granted a patent on basmati rice lines and grains to the Texas based company Rice Tech. ஸோ இப்போ அந்த கம்பெனிக்காரனுக்கு அந்த பேட்டண்ட்டை கொடுத்துருக்கான். திஸ் ப்ராட் பேட்டன்ட் கிவ்ஸ் த கம்பெனி செவரல் ரைட்ஸ். அவனுக்கு ஏகப்பட்ட ரைட்ஸை கொடுத்து வச்சுருக்கான். என்ன, இன்க்ளூடிங் எக்ஸ்க்ளூசிவ் யூஸ் ஆஃப் த டேர்ம் பாஸ்மதி ஆஸ் வெல் அஸ் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆன் த சீட்ஸ் அண்ட் த கிரைன்ஸ் ஃப்ரம் மெனி க்ராசஸ். ஸோ அவன் அந்த டேர்ம் பாஸ்மதிங்கிற அந்த வேர்டு அண்டு அதோடைய ப்ராப்பர்ட்டி ரைட்ஸு, அந்த சீட் கிரைனை வந்து எனி கிராஸ் பண்ணுற எதுக்குமே வந்து எல்லாத்துக்குமே அவன் தான் பேட்டர்ன் வச்சுருக்கான். ஸோ நம்ம எதையுமே நம்ம பயன்படுத்த முடியாது. நம்ம பாஸ்மதிங்கிற அந்த வேர்டையே பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி அந்த விதைகளையும் நம்ம பயன்படுத்த முடியாது கிராஸ் ப்ரீடிங்க்கு. த பேட்டன்ட் ஆல்சோ கவர்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரீடிங் ரைஸ் டெக் novel rice lines and the method to determine the cooking properties and the starch content of the rice grains. ஸோ எல்லாத்தையுமே அவன் பேட்டர்ன் பண்ணி வச்சுருக்கான், குக்கிங் ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு. ஸோ இந்தியா ஹேட் paralysed the United States to take the matter to the WTO as an infringement of the TRIPS agreement, which could have resulted in major embarrassment for the US. Hence, voluntarily and due to few decisions taken by the US Patent Office, Rice Tech had no choice but to lose most of the claims and most importantly the right to call the rice basmati. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ரைஸ் டெக் ஹேட் நோ சாய்ஸ். அவங்கள்ட்ட எந்த சாய்ஸ் இல்லை யூஎஸ் பேட்டன்ட் ஆஃபீஸ் வந்து நம்ம எடுத்தது மூலமாக. ஸோ இப்போ இதில் தேர் இஸ் டு ஹேட் நோ சாய்ஸ் பட் டு லூஸ் மோஸ்ட் ஆஃப் த கிளைம்ஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி த ரைட் டு கால் த ரைஸ் பாஸ்மதி அப்படிங்கிறத நம்ம பாஸ்மதின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம். In year 2002 the final decision was taken. Rice Tech dropped down 15 claims. 15 claims அவன் வந்து ட்ராப் பண்ணால், ரிசல்ட்டிங் இன் கிளியரிங் the path of Indian basmati rice exports to the foreign countries. ஸோ அப்போ அதில் இந்த பேத்தை இந்தியன் பாஸ்மதி ரைஸை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாரின் கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த கிளைம்ஸ் ஒன்று. த பேட்டன்ட் ஆஃபீஸ் ஆர்டர்டு த பேட்டன்ட் நேம் டு பி சேஞ்ச்டு டு ரைஸ் லைன்ஸ் 867 அப்படின்னு மாற்றி வச்சுருக்கான். ரைட்டா? ஸோ பாஸ்மதியும் ஒரு பயோபைரசிக்குள்ளே தான். ஸோ அடுத்து வந்து பார்க்குறது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஸோ பயோடெக்னாலஜி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்ளைட் interdisciplinary sciences of the 21st century. It is a trusted area that enables us to find the beneficial way of life. Biotechnology has wide applications in various sectors like agriculture, medicine, environment and commercial industries. ஸோ இப்போ இது வந்து நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம், வேரியஸ் செக்டர்ஸ், அக்ரிகல்ச்சரில், மெடிசனில், என்விரான்மெண்ட்டில் அண்டு கமர்ஷியல் இண்டஸ்ட்ரீஸ். கமர்ஷியல் இண்டஸ்ட்ரீஸ்னால் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி தான். ஜூட் ஃபேக்ட்ரி, அங்கே அடுத்து வந்து பார்த்தோன்னா ப்ரோட்டீன் பவுடர்ஸ், மற்ற எல்லா கமர்ஷியல்ஸுமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஜெனட்டிக்கல் மாடிஃபைட் ஃபுட்ஸ் தான் பயன்படுத்திக்கிறோம். ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் எல்லாத்துலேயுமே. Then the science has an invaluable outcome like transgenic varieties of plants. Example, transgenic cotton, BT cotton, rice, tomato, tobacco, cauliflower, potato and banana. எல்லாத்துலேயும் வந்து பார்த்தோன்னா invaluable outcome வந்து transgenic varieties கிடைக்குது. The development of transgenics as a pesticide resistant, stress resistant and disease resistant varieties of agricultural crop is the immense outcome of biotechnology. ஸோ இப்போ இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நிறைய ரெசிஸ்டண்ட் வெரைட்டிஸை நம்ம உருவாக்கியிருக்கோம். இதன் மூலம் காஸ்ட் ஆஃப் எனர்ஜி அல்லது காஸ்ட் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே வந்து குறைக்கப்பட்டிருக்கு. ரைட்டா? Then the synthesis of human insulin and the blood protein in E. coli and utilized for insulin deficiency disorder in human is a breakthrough in biotech industries in medicine. இப்போ நம்ம போட்டுக்கக்கூடிய ஹியூமன் இன்சுலின் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசத்துலேருந்து உருவாக்கப்படுறது தான். சரியா? என்ஜினியர்டு இன்சுலின்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நேச்சுரல் இன்சுலின் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ரைட்டா? ஸோ அதை நம்ம எல்லார்கிட்டையும் இன்சுலின் இருக்கும், அதை தனியாக சிந்தசைஸ்லாம் செய்ய முடியாது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்,
ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக சிந்தசைஸ் பண்ணி தான் நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். த சிந்தசிஸ் ஆஃப் வேக்சின்ஸ், என்சைம்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸு, டைரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் பெவரேஜஸ் ஆர் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் பயோடெக் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக தான் நமக்கு கிடைச்சிட்ருக்கு. பயோசிப் பேஸ்ட் பயாலஜிக்கல் கம்ப்யூட்டர் இஸ் ஒன் ஆஃப் த சக்ஸஸஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. பயோசிப் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் பயாலஜிக்கல் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில், ரைட்டா. அடுத்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இன்வால்வ்ஸ் ஜெனட்டிக் மனிப்புலேஷன். டிஷ்யூ கல்ச்சர் இன்வால்வ்ஸ் aseptic cultivation of totipotent plant cell into plant clones under controlled atmospheric conditions. ஸோ இங்கே டோட்டிபொட்டன்ட்டு உருவாக்குறோம் பிளான்ட் செல். டோட்டிபொட்டன்ட் அப்படிங்கிறது தான் அந்த சிங்கிள் செல் டு ability டு க்ரோ த என்டையர் பிளான்ட் வித் எ செல், ரைட்டா. ஒரு செல் வந்து மொத்த பிளான்ட்டாக உருமாறுறதுக்கான அந்த அபிலிட்டி தான் நம்ம டோட்டிபொட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ அதை வந்து டிஷ்யூ கல்ச்சர்ஸில் நம்ம பயன்படுத்துகிறோம் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் தான். சிங்கிள் செல் ப்ரோட்டீன் ஃப்ரம் ஸ்பைரோலினா இஸ் யூட்டிலைஸ்ட் இன் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சிக்காக எடுக்கக்கூடிய ப்ரோட்டீன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சிங்கிள் செல் ப்ரோட்டீன்ஸ்லேருந்து மற்ற ப்ரோட்டீன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாம். ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபாலிட்ஸ், அதாவது பயோஃபெர்டிலைசர்ஸ், பயோபெஸ்டிசைட்ஸ் அண்ட் என்சைம்ஸ் எல்லாமே தயாரிக்க முடியுது, உருவாக்க முடியுது. பயோமாஸ் எனர்ஜி, பயோஃபியல், பயோ ரெமிடியேஷன், ஃபைட்டோ ரெமிடியேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் பயோடெக்னாலஜி. என்விரான்மெண்டல் பயோடெக்னாலஜியில் இந்த ரெமிடியேஷன்ஸ் எல்லாமே நம்ம பயன்படுத்துகிறோம். பயோ ரெமிடியேஷன்ஸ், ஃபைட்டோ ரெமிடியேஷன்ஸ், இது எல்லாமே, ரைட்டா. ஓகேப்பா, இதோட நமக்கு இந்த லெசன் முடியுது. அடுத்த லெசன் வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூப்பா.